காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்க தரப்புல ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. கலவரமா அது வெடிச்சது. அதுக்கு பிறகாக அந்த அமைச்சர் வந்து பதவி விலகினதுனால போராட்டம் வாபஸ் வாங்கப்பட்டுச்சு. இருந்தாலும் அந்த போராட்டத்துல பங்கேற்றவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கப்படுறதுனால மீண்டும் ஒரு போராட்டத்தை பண்றது கூட தயாருன்ற மாதிரியான ஒரு விஷயத்த குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, இத நம்ம பாரத தேசத்தை போராட்ட களமாக ஆக்குவதை நான் முதலில் எதிர்க்கிறேன். மத்திய அரசு உங்களது கோரிக்கைக்கு செவிமடுத்து மற்றவர்களுக்கு அது பிரச்சனை வந்துவிடக் கூடாது. எப்படி உங்களுக்கு போராடுவதற்கு உரிமை இருக்கிறதோ அதே போல இந்த நாட்டில் மக்கள் அமைதியாக வாழ்வதற்கும் உரிமை இருக்கிறது. அந்த அமைதி தன்மையை கெடுக்கும் அளவிற்கு எந்த போராட்டம் நடைபெற்றாலும் அது நிச்சயமாக அனுமதிக்கப்பட கூடாது. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் எல்லா வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறார்கள். அதனால மறுபடியும் போராட்டம் என்று எடுத்தால் அது நல்லதல்ல. கோரிக்கைகள் வைக்கலாம், அந்த கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேற்றப்படும். இன்னும் போராட்டமாக எடுத்து சென்றீர்கள் என்றால் அதில் பின்புலத்தில் பல சூழ்ச்சிகள் இருக்கிறது என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கலைஞருக்கு இருந்த அந்த பக்குவம்ன்றது பாஜகவுக்கு இல்லை அப்படின்ட்டு இன்னைக்கு ஆராசா பேசியிருக்காரு. அதாவது இந்த தமிழ்தாய் வாழ்த்தா இருக்கட்டும், வந்தே மாதரமாக இருக்கட்டும், தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்துக்கு தள்ளி வந்தே மாதரத்தை முதலிடத்துக்கு கொண்டு வராங்க. அதே நேரத்துல தமிழ்தாய் வாழ்த்துல ஆரியம் அப்படின்ற அந்த வார்த்தையை நீக்கினாரு கலைஞர். அந்த பக்குவம் பாஜக இல்லைங்க. இல்ல, இந்த பக்குவம் என்று சொல்வதை விட இன்று நம்ம எல்லாரும் பக்குவப்பட வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் நோக்கம். எல்லாவற்றையுமே பிரிவினையாக பேசி பேசி பேசி, அது மொழி பிரிவினையா இருக்கட்டும், மாநில பிரிவினையா இருக்கட்டும், தேச பிரிவினையா இருக்கட்டும், பிரிவினையை பேசி பேசி இவர்கள் அரசியல் செய்ததனாலதான் இன்று மக்கள் அதை ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள். அதனால இந்த புறக்கணிப்பு அரசியலை விடுத்துவிட்டு ஒற்றுமை அரசியலுக்கு நாம வர வேண்டும். பாரதிய ஜனதா கட்சிக்கு உள்நோக்கம் ஒன்றும் இருக்க போறதில்ல. தமிழ்தாய் வாழ்த்தை 3வது பாட வைக்க வேண்டும் என்பதில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த உள்நோக்கமும் இல்ல. ஆனா வரிசைப்படி உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா, இப்ப முக்கியமானவர்கள் கடைசியில தான் பேசுவாங்க. ஒரு கூட்டம் என்று இருந்தது என்றால் முக்கியமானவர்கள் தான் கடைசியில பேசுவாங்க. அப்படி கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஒரு கூட்டம் என்று வரும்பொழுது அதுல அனுபவசாலிகள் முதலில், அனுபவம் இல்லாதவர்கள் முதலில் பேசுவார்கள். ஸ்டார் ஸ்பீக்கர் தான் கடைசியில பேசுவாங்க. அதே மாதிரி ஸ்டார் சாங் தான் கடைசியில வருது என்று கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆக தமிழ் மொழியை யாரும் உதாசீனப்படுத்த முடியாது. வரிசைப்படுத்துவதனால் அது புறந்தள்ளுகிறது என்ற வாதத்தை நான் ஏற்கவில்லை. அதனால பாரதிய ஜனதா கட்சி இன்னொன்று இன்னைக்கு ஒன்னு சொல்றாங்க, மாநில நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடணும் என்று மாநில அரசு முடிவு செய்திருக்கிறது என்று. இல்ல, மத்திய அரசின் வழிகாட்டுதலிலேயே மாநில நிகழ்ச்சிகளாக இருந்தால் மாநில மொழி பாடல் முதல்ல, மத்திய அரசு நிகழ்ச்சியாக இருந்தால் தேசிய பாடல் முதல்ல என்றுதான் வழிகாட்டு முறையே இருக்குது. அதனால இதை அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். இது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரானதாக எடுத்துக்கொள்ள கூடாது, நாட்டிற்கு ஆதரவானதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஜென்சி இளைஞர்கள் மத்தியில ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுக்கு புது விதமான்ட்டு இல்லாம ஒரு வழிமுறை வந்து எல்லா தலைவர்களும் பின்பற்றிருக்காங்க. அதாவது சோசியல் மீடியால வீடியோஸ் போடுறது. பிரதமர் நரேந்திர மோடி புது இன்ஃபுளுசரா உருவாயிருக்காரு. இது இந்த அப்ரோச் எப்படி இருக்கு? இது இல்லை, அது நம்ம ஆரோக்கியமான சூழ்நிலை தானே. இன்னைக்கு நான் தான் சொன்னேன், இப்ப நாங்களே வந்து இன்ஸ்டால உள்ள நம்மளோட நண்பர்களை தான் இன்னைக்கு நான் சந்திச்சேன். இவங்களெல்லாம் நான் இதுக்கு முன்னால சந்திச்சதே கிடையாது. இது இதயத்தால் இணைந்தவர்கள், இணையத்தால் இணைந்தவர்கள், இன்று இதயத்தால் இணைந்திருக்கிறோம். ஆக இன்னைக்கு கன்வென்ஷனல் மெத்தட் ஆஃப் பாலிடிக்ஸ் போய் தெருமுனை கூட்டங்கள் போய் இன்னைக்கு வந்து செல்போன் இணைப்புகளா அது அதிகமா ஆயிடுச்சு. ஆக அதை நோக்கி மக்களுக்கு எது விருப்பமோ, மக்களை எது சென்று அடையுமோ அப்படி சென்று அடைவது தானே ஒரு வெற்றிகரமான அரசியல்வாதிக்கான நோக்கமாக இருக்க முடியும். ஏன்னா நம்மளோட நோக்கம், நமது கருத்து அவர்களை சென்றடைய வேண்டும் என்பது. அது எப்படி சென்றடைகிறது என்றால், இன்று இணையத்தில் அதிகமாக சென்றடைகிறது என்றால் இணையத்தில் நம்ம இணைவது நல்லது என்று எல்லோருமே எடுத்துக்கொள்ளலாம். இப்ப அன்புமணிக்கும் மாணிக்கத்தாகூருக்கும் இடையே ஒரு போர் நடந்துச்சு. ஆமா, ஆமா. இதை எப்படி பாக்குறீங்க? இது மாணிக் தாக்கூர் வந்து நீங்க ராஜினாமா செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டேன். இதே கேள்வியை நம்ம கேட்கலாம்ல. நாம என்ன கேட்கலாம்? நீங்க வந்து காவிரியில் தண்ணீர் இன்னைக்கு நமக்கு வேண்டிய டிஎம்சி கொடுக்கவில்லை என்றால் தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ் அமைச்சர்கள் ராஜினாமா செய்ய முடியுமா? செய்வீங்களா கேட்கலாம்ல. அதே மாதிரி சகோதரர் மாணிக் தாக்கூர் அவர்கள் நாங்க வந்து மேகதாதுல அணை கட்டவே மாட்டோம், தமிழக நலன் தான் எங்களுக்கு முக்கியம், அப்படி அவங்க வந்து டிபிஆர் கொடுத்தாங்கன்னா நான் தமிழக காங்கிரஸ் தலைவரா இருக்க மாட்டேன், இவங்க ராஜினாமா செய்வீங்களா? ராஜினாமா எதிர்த்தரப்பினரை ராஜினாமா செய்வீங்களான்னு கேட்கறதுக்கு பதிலா நீங்க ராஜினாமா செய்வீங்களா அப்படின்ற கேள்வியும் கேட்கலாம்ல.
இங்க